ஈமான் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழுகை என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தெரிந்த விடயம். இன்றைய காலகட்டத்தில் ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியாத எத்தனையோ நம் முஸ்லிம் சகோதரர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஐவேளை தொழுகையை மறந்துவிட்டு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தொழுகையை மற்றும் தொழக்கூடிய உறவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள். உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் தெரியும், மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான சகல ஆதாரங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ கூட ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு அனர்த்தங்களாக காண்பித்து கொண்டுதான் அல்லாஹு தாலா இருக்கின்றான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழுகையை மறந்து அற்ப இன்பத்துக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ நம் முஸ்லிம் சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலையிலும் எத்தனையோ ஈமா கொண்ட முஸ்லிம் சகோதரர்கள் ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று உள்ள இறைவனிடம் இருக்கிற அச்சத்தோடு ஐவேளை தொழுகையை ஒவ்வொரு நாளும் எந்த கஷ்ட நிலைமையில் இருந்தாலும் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தையும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் பரக்கத்தை அளிக்க வேண்டும். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்று இடம்பெற்றிருக்கிறது. உறவுகளே, அதாவது எல்லோருக்கும் தெரிந்தவிடைதான், இலங்கையில் தற்போது மழை காரணமாக பல பிரதேசங்கள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பிரதேசத்தில் தான் கிட்டங்கி, கல்முனை, நாவிதன்வெளி வீதி அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீர் பரவல் காரணமாக இன்று அப்பகுதியால் பயணம் செய்பவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி உதவி வருகின்ற மீட்பு பணியாளர் தொழுகை நேரம் உரிய பாதுகாப்பு உடையுடன் தமது கடமைகளில் ஈடுபட்டமை அப்பகுதியினால் பயணம் செய்த அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அந்த சகோதரருடைய ஈமானை பாருங்கள் உறவுகளே. அந்த நேரத்திலும் கூட, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தொழுகையை அல்லாஹுக்காக வேண்டி எந்த நேரத்திலும் என்ன வேலை இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய அந்த வேலையில் கூட அவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றிருக்கிறார். மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவானாக. அவருக்கு மென்மேலும் உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரும் துவா செய்யுங்கள். அந்த அளவுக்கு அப்படியொரு செயல்தான் அவர் செய்திருக்கிறார். இந்த செயல் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தொழுகையை ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி செய்ய வேண்டிய அளவுக்கு மாறிப்போயிருக்கிறது. உறவுகளே, தொழுகைக்காக இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் இளைஞர்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இன்றைய காலகட்டம். ஐவேளை தொழுகையில் இளைஞர்களை பார்க்கக்கூடிய அளவு மிகவும் குறைந்திருக்கிறது. ஈமா கொண்ட உறவுகளை தவிர, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எல்லாம் வல்ல இறைவன் இப்படியான நிலைமையிலும் அல்லாஹு தஆலா நமக்கு இப்படியான பாக்கியங்களை தர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த நேரத்திலும் உங்களுடைய தொழுகையை விட்டு விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.